சமாதி நிலை என்று அழைப்பதுண்டு. சமாதி என்றால் இறந்தவர்களை புதைக்காமல் ஒரு கட்டிடம் போல் அமைத்து விடுவார்கள், அல்லது புதைத்து அது மேலே ஒரு கட்டிடத்தை எழுப்பி விடுவார்கள். அதுதான் சமாதி. ஜீவ சமாதி என்பது உயிரோடு இருப்பவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் அவரை இறந்து விடும் பொழுது அவருக்கு தெரியும் இறந்து விடுவேன் என்று சொல்லிவிடுவார். எனக்கு இறப்பு வந்துவிட்டது, இறந்து விடுவேன், எனக்கு ஒரு சமாதியாக செய்து விடுங்கள் என்று சொல்லிவிடுவார்கள். அப்படி அவர்கள் இறந்த இடத்தில் கட்டுவதுதான் ஜீவ சமாதி. ஜீவன் இருக்கிறது, ஜீவன் என்றால் உயிர்தான், அது இருக்கிறது. அது இறந்த பிறகு அவர்கள் அதை ஜீவ சமாதி என்று அழைக்கின்றனர். சித்தர்கள், இன்று மதியம் கூட ஒரு சித்தரை பற்றி ஒருவர் அருமையாக பேசினார். சித்தர். ஆனால் சித்தர்கள் என்றாலே 18 சித்தர்கள் தான் பெரும்பாலும் சொல்லப்படுகிறது. அட்டமா சித்தி அடைந்தவர்கள் தான் அந்த சித்தர்கள். பொதுவாக சித்தர்கள் என்றாலே அவர்கள் சிந்திப்பவர்கள் தான். இந்த சித்தர்கள் பற்றி முழுமையான தகவல் யாருக்கும் கிடைக்கவில்லை. ஆனால் பலர் எழுதுகிறார்கள். அவர் எழுதுவதில் பல விஷயங்கள் பொய்யாகவே இருக்கிறது. சான்றாக ஒன்றே சொல்கிறேன். என்னவென்றால், ஒரு இடையன் இறந்துவிட்டான். அப்பொழுது அந்த பசுக்கள் கதறி அழுதது. அதை பார்த்த ஒரு சித்தர் அந்த இறந்தவருடைய உடலில் அந்த சித்தருடைய உயிர் சென்று உயிர்ப்பித்தார் என்பதுதான். இது யார் என்றால் திருமூலர் தான். ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலுக்கு உயிர் போக முடியுமா என்றால் அது அறிவுக்கு புறம்பானது, சாத்தியமே இல்லை. அப்படித்தான் திருமூலருடைய எழுதியவர்கள் அப்படி எழுதுகிறார்கள். இரண்டாவதாக சிவவாக்கியர் எனக்கு பிடித்தவர். எதனால் பிடித்தது என்றால், அவர் ஒரு புரட்சிகரமான சித்தர். இந்த பொய்களை அவர் நம்ப மாட்டார். எல்லாமே அவர் அறிந்து தெரிந்து அவர் சொன்னதுதான். அப்படி அவரை பற்றி எழுதிய பொழுது அவர் பிறந்தவுடனே சிவா சிவா என்று வாய்விட்டாராம். உடனே அதற்கு பெயர் சிவவாக்கியர் என்று பெயர் வந்தது என்றும், அவர் ஏதோ இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்திலிருந்து அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார் என்ற கூற்றும் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது. எது புறம்பாக இருக்கிறது என்றால், பிறந்த குழந்தை சிவா சிவா என்று சொல்லுமா? அதுபோல திருஞான சம்பந்தரை சொல்லும் பொழுது, பார்வதி வந்து தன்னுடைய முளையை எடுத்து பால் ஊட்டினாள், அதனால் அவருக்கு ஞானம் கிடைத்தது, சிவ திருஞான சம்பந்தர் ஞானம் பெற்றது என்று சொல்லார்கள். அவன் ஒரு அயோக்கியன். திருஞான சம்பந்தர் ஒரு அயோக்கியன். ஏன் அயோக்கியன் என்று சொல்கிறேன் என்றால், பல சமணர்களை கொன்றான், கழுவேற்றினான். அதனால்தான் இன்றளவும் நமக்கு கழுகுமலை என்ற ஒரு இடம் இருக்கிறது, திரு கழுக்குன்றம் என்று இருக்கிறது. அங்கே கழுகுகள் வந்து சாப்பிடும், பிணத்தை சாப்பிடும். அப்படித்தான் இந்த 2 இடமுமே உண்டானது, கழுகுமலையும் திருக்கழுக்குன்றமும். அவர் திரு என்ற பெயரை சேர்த்து கொண்டார்கள். ஏனென்றால் அங்கேதான் கழுகுகள் வந்து சாப்பிட வரும். எதை? பிணத்தை தான் சாப்பிட வரும். வேறென்றால் அது இட்லியை சாப்பிடுமா அல்லது தோசையை சாப்பிடுமா? இல்லை, பிணத்தை தான் சாப்பிடும். பிணம் தின்னி கழுகு என்பார்கள். இதெல்லாம் உண்மை அல்ல, எல்லாமே பொய் தான். இலக்கியத்தில் மட்டுமல்ல, சித்தர்கள் சொல்லக்கூடிய பல விஷயங்கள்
உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது. அதனால்தான் அதை பற்றி எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்கு தான். அறிவியல் என்பது அறிவிலிருந்து வரக்கூடிய ஒரு இயல்தான். அறிவியல் நிரூபிக்க முடியும், எதையும் நம்மால் நிரூபிக்க முடியும். நெருப்பை உண்டாக்க முடியும், நெருப்பை அணைக்க முடியும். இப்போ சூரியனிடம் இருந்து நமக்கு ஒரு சக்தி வருகிறது, சூரிய சக்தி. அதை நாம் பயன்படுத்துகிறோம், நிரூபிக்க முடியும். அந்த சக்தியை நம்ம பயன்படுத்தி நிரூபிக்க முடியும். எனவே எல்லா விஷயத்தையும் நம்மால் நிரூபிக்க முடியும். நிரூபிக்க முடியாதது எல்லாமே உண்மைக்கு புறம்பானது தான், வாய்மையற்றது. எனவே நண்பர்களே, பல விஷயங்கள் பொய்யாகவே இருக்கிறது. அதை அவர்கள் அப்படியே எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்கள் சித்தர்களாக இருக்கட்டும் அல்லது இலக்கியமாக இருக்கட்டும், பல பொய், அதாவது அதிகமாக சொல்வது, மிகுதிப்படுத்தி சொல்வது. சில விஷயங்கள் மிகுதி அல்ல, முற்றிலுமே பொய்தான். எனவே நண்பர்களே, உண்மையை நாம் காண வேண்டும் என்றால் பரிசோதிக்க வேண்டும். அப்படி பரிசோதிக்கும் பொழுதுதான் நமக்கு அதிலிருந்து அந்த மெய்ஞானம் கிடைக்கும். உடல் இருக்கிறது, உயிர் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது. அந்த மெய்ஞானத்தை அறிவது தான் நமக்கு இந்த பொய்யை தெரிந்து கொள்ள முடியும். எது உண்மை எது பொய் என்று நம்மால் அறிந்து கொள்ள முடியும். எனவே நண்பர்களே, இது நான் பொய்யாக எதையும் சொல்லவில்லை. அறிந்ததை, மற்றவர்கள் படித்ததை, மற்றவர்கள் பேசியதை வைத்துத்தான் நான் சொல்கிறேன். எனவே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே. இது பல்லவன் சாலையில் தான் இங்கிருந்து நின்று கொண்டு பேசியிருக்கிறேன்.